இது சாம்சங் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் 6 kg. மெஷின் ரன் ஆகிறப்ப டோர்லேருந்து வாட்டர் லீக் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா டோர் கேஸ் செட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த எஜ்ஜில் இருக்க சின்ன பீஸ் டேமேஜ் ஆனது தான் ஃபுல்லாகவே வாட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை ரிப்பேர் பார்க்கறது தான் நம்ம இப்போ வந்து மெஷினை பிரிச்சுட்டு இருக்கோம். மேலே இருக்க பேனலில் பிரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் கேஸ் கட்டு டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்ப்ரிங்கை கழட்டிட்டு ஃப்ரண்ட் டோரை செப்பரேட் பண்ண போகிறோம். இந்த கேஸ் கட்டு டாப் சைடு ஆர் மிடில் எங்கேயா டேமேஜ் ஆயிருந்தால் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாட்டம் சைடு கரெக்டாக டேமேஜ் ஆயிருக்கு. அதனால வந்து வாட்டர் தொடர்ந்து லீக் ஆகிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பேனலை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்னர் ட்ரம்ல கனெக்ட் பண்ணியிருக்க டோர் கேஸ்கட்டோட லாக்கை வந்து கழட்டிட்டு இருக்கோம். ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டோர் கேஸ்கட்டை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டோர் கேஸ்கட்டை வந்து புதுசாக மாற்றணும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இப்போ உல்டாவாக திருப்பி போடுறோம். பாட்டம் சைடு கிழிஞ்சிருந்ததில் அது வந்து டாப் சைடாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது போல் பாட்டம்லேருந்து டாப்புக்கு ட்விஸ்ட் பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்கும் செட் ஆகாது. ஒரு சில மாடலுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி சூட் ஆகும். செட் ஆகாத மாடலுக்கு வந்து புது கேஸ்கட் தான் மாற்றணும். கேஸ்கட் ரிமூவ் பண்ண மாதிரியே ரீஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மெஷின் நல்லாவே ரன் ஆகுது. வாட்டர் எந்த லீக்குமே இல்லை. ஒரு சில மாடலில் டோர் கேஸ்கட்டுக்கே ட்ரைன் டியூப் இருக்கும். அந்த மாதிரி மாடலுக்கு புது கேஸ்கட் தான் போட்டாகணும்.